ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அயிலை மீனும் மத்தி மீனும் வாங்கியிருக்கிறேன். 2 மீனும் சேர்ந்து 350 ரூபா. வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்தாங்க. அயிலை மீன் 250, மத்தி மீன் அரை கிலோ வாங்கினேன், 100 ரூபா. நான் எப்பவுமே வீட்டு மசாலா தான், கடை மசாலாலாம் வாங்க மாட்டேன். வீட்டிலே அரைச்ச மசாலா தான். தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சா குழம்பு டேஸ்ட் வரும். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். எங்கள் வீட்டில் சண்டே மட்டும் தான் நான்வெஜ் செய்வோம், மற்ற நாள் செய்ய மாட்டோம். மற்ற நாள் செஞ்சால் எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார், டெய்லி உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணுமான்னு. அதனால் சண்டே மட்டும்தான் எப்போவுமே நாங்கள் நான்வெஜ் செய்வோம். மற்ற நாள் கேட்டால் கூட எங்கள் வீட்டுக்கார் திட்டி விட்டுருவார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் உங்கள் வீட்டில் சண்டே என்ன செஞ்சீங்க கமெண்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை நல்லா வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டு மீன் குழம்பு கொதிக்கும் போதே நல்லா வாசனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம்னா, தேங்காய் அரைக்கும்போது அது கூட சின்ன வெங்காயமும் அரைக்கணும். அப்படின்னா தான் அந்த புளி, இந்த தேங்காய், சின்ன வெங்காயம் கொதிக்கும் போது மீன் குழம்பு வாசம் வரும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க.